பெட்ரோல்லாம் பிரச்சனை. சரி சைக்கிள்லையாவது தெரியுமான்னு பார்த்தா அந்த சைக்கிளுக்கு பார்ட்ஸ் எடுக்கிறதுக்கே பெட்ரோல் பிடிக்குது. 1 வீக் லேட்டர் இது நாங்கள் சொல்கிறோம். அடுத்த நாள் வாரன்றதுனால ஆனால் கிட்டத்தட்ட 1 கிழமை ஆகிட்டு இதில் ஆளை எடுத்துருக்கேன் போகிறேன். இப்போ என்ன ஏற்றி நீ ஓட போகிறேன். கனகாலமாக ஓட விட்டு நாங்கள் ஆனால் ஒன்றுமே காரால் பிடிக்கல, ஒன்றுமே செய்யலை, அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கு தான் வந்து சைக்கிள் வந்து ரெடியாக இருக்குது. இன்றைக்கு சைக்கிள் எடுக்கிறோம், சைக்கிள் ஓடுறான். பொசிஷனை பார்த்தா பிள்ளையா இருக்கு போல இருக்கு. இப்போ நான் ஓடைக்கு அந்த பாட்டெல்லாம் போடுவோம், பிஜிஎம் போடணுமா? நீங்கள் பெட்ரோலே நிப்பாட்டுங்கடா, சண்டே எப்படிங்களா, எவ்வளவு நடந்தாலும் உலகத்தில் சைக்கிள் இருக்கு, உலகி திரிகிறவன். ஐயோ நல்ல காலம். டீ 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 எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கல்லுகளை முட்டுப்பட்டால் முன்னால் சேதமாயிடும், பயங்கர சேதமாயிடும். யூடியூப் வருமானத்தில் வேண்டிய சைக்கிள் அவன் காரண்டு போட்டு இப்படி பார்த்தா அவன் இவனை இப்படி பார்த்தா ஓடுற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் ஓடையில் எஞ்சுதான் இருக்கு. அப்போ எனக்கு மழமையாகவே பேருக்கும், சரி ஒக்கச்சக்கம் பேருக்கும். இதில் சைக்கிளை உடுப்பே நனைஞ்சிடும். நீ வர பெரிய மாடு மாதிரி வளர்ந்து கொண்டு போகிற, என்ன கட்டம் கதை யோசிக்க என்னடா ஒரு நடுக்கடலில் விட்ட மாதிரி இருக்குன்னு தானே. அப்படியான தருணங்கள் எனக்கு இழப்புகள் வரும், வேதனைகள் வரும், பிரிவுகள் வரும். அந்த நேரங்களுக்கு பிறகுதான் அங்கே என்ன மாதிரி ஓடுறான். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். ராசாத்தையும் வந்து கைவிட்டுட்டு எப்போ இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னம் நாங்கள் ஒன்று சொல்லணும் நினைச்சேன். எப்போவுமே நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அனுபவப்பட்ட அப்புறம் தான் தெளிவு வருமென்றுவாங்க. அது மாதிரி இப்போ பெட்ரோல் பிரச்சனை நடக்குது. அதோட இந்த வாகனங்களும் இடைகளை கைவிடுது, பெட்ரோலுக்கு வரிசையாக நிற்க வேண்டி இருக்குது. இப்போ எங்களுக்கு கை கொடுக்குற வந்து நாங்கள் அந்த காலத்தில் சின்ன வயசில் முதலாக என்னென்னு சொல்கிற ஒரு நடக்கிற வயசு வந்த பிறகு வந்து வேறும் சைக்கிள் ஓடி போய்க்க எங்களுக்கு தோணும், இந்த சைக்கிள் நாங்கள் வேண்டு மாட்டோம். அதே மாதிரி இப்போ திருப்ப எங்களுக்கு பழைய காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரி கடைசியில் எங்களுக்கு பெட்ரோல் வெராட்டியும் சரி, எது வெராட்டியும் சரி, சைக்கிள்லாம் கடைசியில் கை கொடுக்கும். அதனால் ஏன் நான் இதை இப்போ சொல்கிறது தெரியுமா? இப்போ ராசாதியும் வந்து கராஜில் இருக்குது, பெட்ரோலும் பிரச்சனை. இந்த சம்பவங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு தெரியாது. அதனால் என்னென்னா வந்து பழைய சைக்கிள் ஒன்று கிடந்தது முதல் இது. இந்த சைக்கிள் வந்து கொரோனா காலத்தில் வேணும்னு அப்போ வேண்டின சைக்கிள். அதுக்கு பிறகு இப்போ தான் எடுத்துருக்கிறேன் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில். சரி எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்றாலும் தேவை என்ற ஒரு சம்பவத்தால் வந்து இந்த சைக்கிளை வந்து திருத்துறதுக்கு கடையில் கொடுத்துருந்தாங்க. கடையில் என்ன சொல்லிட்டு வேண்டாம், வந்து சைக்கிள் இருக்குது, சைக்கிளில் பார்ட்ஸ் எல்லாம் வேண்டி கொடுத்துட்டோம். ஆனால் என்ன சம்பவம் வேண்டா, வந்து இந்த சைக்கிள் வந்து சீட்டை காணையில் யாரோ ஒருத்தட்ட சீட் வந்து போயிட்டு. அதனால் சம்பவம் என்னென்னா, இப்போ இதை காட்டி நாங்கள் இதுக்குரிய சீட் வந்து இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இது வேறு குழாயாம், அதுக்கு சும்மா சைக்கிள்களுக்கு வர குழாய் மாதிரி இல்லையாம், இது வேறு குழாயாம். அதனால் பார்த்துட்டு சரி வந்தால் தான் பூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த குழாய்க்கு எடுத்து இதுக்கு மேலே வந்து இது செய்யணும்னு சொன்னவர் தெரியலை. அதனால் நாங்கள் இப்போ வந்து டவுனுக்கு போக போகிறோம். யாழ்ப்பாணம் டவுனுக்கு போயிட்டு அங்கே எங்கே சீட் எடுக்கலாம்னு பார்த்துட்டு சீட்டை எடுத்துகிட்டு சைக்கிள் கடைக்கு போகிறோம். போயிட்டு சைக்கிளை எடுக்கிறோம், பழைய மாதிரி போடுறோம். இங்கே இந்த யாழ்ப்பாணம் டவுன் இருக்குல்ல, யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே இந்த ஃபேஷன் ஹவுஸ் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இந்த சூரியன் களஞ்சியம் என்ற இடத்துல இந்த சீட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டுமில்லை, ரேசிங் சைக்கிள் சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் தேவையில்லை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் வந்து நாங்கள் ஒரு டேட்டுக்கு வரணும்னு சொன்னோம், அதை பார்க்க வந்திருக்கோம். சரி, இங்கே பார்த்து நாங்கள் இங்கே எங்களுக்கு கிடைக்கப்பறையில், அதனால் இன்னும் ஒரு கடையை ஒன்று சொல்லிவிட்டோம், அந்த கடையில் போய் பார்ப்போம். அன்றைக்கு வரைக்கும் இருக்குன்ற சொன்னோம். அப்புறம் இப்போ ஆக்கள் நிற்கிறேன் பார்க்கலாம் அந்த மாதிரி சொன்னவா. ஆனால் கூடுதலாக இங்கே அந்த கியர் சைக்கிள் இதில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டவுனுக்குள்ளே இப்போ நாங்கள் அங்கால ரோட்டுக்கு வந்து போகணும். கடுமையான வெயில் ஒன்று அடிக்குது. அண்ணே இது வன்மை அண்ணே, இதால் வாரீங்க உங்களுக்கு இதால் வந்தால் இந்த கஸ்தூரியார் வீதியிலையும் வந்து எனக்கு சைக்கிள் கடை இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து எடுக்கலாது, ஒரு கடையில் மட்டும் எடுக்கலாம். சொல்லுங்க கொஞ்சம் வன்மை அளவுடுறாங்க வேறுங்க. இது இந்த செட்டில் ஒரு கடையில் கிடக்கும். அப்படியும்
பார்த்து நாங்கள் ஆனால் இந்த ஒரு கடையில் வந்து ஒரு சீட் ஒன்று கிடந்திருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு சைக்கிளுக்கும் வந்து வித்தியாசப்படும். இப்போ இதே மாதிரி இது எங்களுக்கு பொருந்தாது. அது ஒரு ரேசிங் சைக்கிள் என்றபடியாக வந்து பெருசாக இது ஆகலம் கொஞ்சம் சின்னனாக இருக்குது. அதனால் சீட்டை கொடுத்து வந்து அனுப்பியிருக்கு. பார்ப்போம் அது செட் ஆகுதோ இல்லையோன்னு தெரியாது. செட் ஆனால் தான் நாங்கள் பூட்டி எடுக்கலாம். இல்லாட்டி சீட் வேறு சீட் ஒன்றும் பொருந்ததில்லை. அந்த குழாய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட் வந்து செட்டப் பண்ணி எடுக்கணும். பார்ப்போம் எவ்வளோ போடுவீங்க. இந்த சீட் ஒன்று தான் கிடத்துருக்கு. ஆனால் இது என்ன சொல்கிறது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இதில் எவ்வளோ போடலாமண்ணா? இதில் வந்து பூர்த்தி கொள்ளக்கூடிய மாதிரி ரெக்கமெண்ட் சொல்லினோம். என்ன கட்டம் அவ்வளோதான். அப்படியே வச்சு அதில் இலங்கையில் போட்டு விட ரைட் செட் ஆகிட்டு ஒரு சீட் ஒன்று எடுத்தாச்சு. ஒரு மாதிரி தேடி கேடி புதுசு வாரம் இல்லைடா. முதல் வந்த இப்போ வாரம் அண்டைக்கு ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஒன்றே கிடந்தது மிஸ் ஆகிட்டு. சரி இதில் போட்டு விட்டா சரி. ஓகே ஆ ஓகே எவ்வளோ நன்றி நன்றி நன்றி. பெட்ரோல்லாம் பிரச்சனை. சரி சைக்கிள்லையாவது திரிவான்னு பார்த்தா அந்த சைக்கிளுக்கு பார்ட்ஸ் எடுக்கிறதுக்கே பெட்ரோல் பிடிக்குது. சில டவுனில் செட்டில் அடிக்கலாம் நினைக்கிறோம். அடித்து பார்ப்போம். ஒயில்கள் விலை பிடிச்சா 4300. சரி போயில ஆ சவாரிக்கா தெரியுமாங்களே? என்னென்னு தெரியும்? சேனல் பார்க்குறீங்க. அந்த எனக்கு கராஜில் நிற்கிது வானம். இப்போ பார்ட்ஸ் ஒன்று தேடிக்கொண்டிருக்கோம். சரி வரையில் இப்போ சைக்கிள் ஒன்றை திருத்தம் வந்து சைக்கிளுக்கு பார்த்து தேடாது. நான் வந்து எங்களுடைய வீடியோஸ் பார்க்குறவராம். சந்தோஷம். ராசாதியை கேட்டவர் அது கராஜில் கொஞ்சம் பழைய வாகனங்களுக்கு பார்ட்ஸ் எடுக்கிறாரு சிக்கல். சரிண்ணா வாரண்ணா. ரைட் இப்படியா நாங்கள் எங்கே போகிறோம்னா வந்து எங்களுடைய சைக்கிள் விட்ட இடத்துக்கு போகிறோம். இனி அங்கே சைக்கிள் என்ன கட்டத்தில் இருக்குன்னு தெரியலை. திருத்த விட்டதானே நல்லா குளிர எங்கேயாவது ஜூஸ் ஏதாவது இளநீ ஏதாவது அடித்தா நல்லா இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ வைக்க வழியில் நாங்கள் இங்கே வந்து எங்கே திருத்த கொடுத்த நாங்கள் வேண்டா இருபாலை என்ற ஒரு இடத்துல இருக்கிற சைக்கிள் கடை. அண்ணன் குழம்பு போகிறாரு. எப்படா நீங்கள் சைக்கிளில் கொடுத்த நீங்கள் எப்படா வாரீங்கன்ட்டு. நான் நினச்சேன் இதுதான் எங்கள்ட சைக்கிள் அண்ணன் ஞாபகம் இருக்கோ? எப்போ போகிறவர்கள் எப்போ வாராங்கள். சீட் இல்லையா சரி ஒரு இடத்துலையும் சீட் இல்லையா ஆகும். நாங்கள் ஒரு அதே கடையில் தான் கிடந்தது. எலி அரைச்சிட்டாமண்டு இந்த சீட்டு தான் தந்தவங்க. அதுதான் இது காசு பெருசாக எந்த காசு எடுக்கல வேறு இல்லை. ஒன்று தான் கிடந்தான். டிஸ்கவுண்ட் போட்டவர் பிஞ்சிருக்காமண்டு. ஒரு நாளைக்கு ஒரு சைக்கிளில் நான் வளமையை விட இப்போ கணக்கு பேர் பழைய சைக்கிள்களில் திருத்தினேன். என்ன ஏண்டா அதுதான் எங்களுக்கு கடைசியில் கை கொடுக்கும். எங்கள்ட சைக்கிள் என்ன காட்டம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? ஓ சரியா இப்போ பெட்ரோல் பிரச்சனை வரப்போ திருப்ப யுத்தம் பண்ணா இங்கே அப்புறம் அடிக்கடி கணக்கு ஆர்டர் வந்துடும். இதில் சைக்கிள் எவ்வளோ போகுது புது சைக்கிள்? இப்போ ஒரு 4 நாளைக்கு போகணும்னா 5000 கூடி இருக்கு. 4 நாளைக்கு மேலே 5000 கூடனா எவ்வளோ விற்குது? 40,000. அந்த கொரோனா மூட்டமெல்லாம் கிட்டத்தட்ட 90,000 1,00,000 அதுக்கு மேலே சைக்கிள் இல்லாமல் போனது. அந்த நேரங்களும் சில வணிகங்கள் எடுப்பாங்க. நான் எடுத்துறேன் அந்த நேரம் தான் போய் எடுத்துறான். அப்போ எல்லாம் சரியான விலையாக இருந்தது. இப்போ வந்துட்டு ஜென்ஸுன்ட்டு தான் 45,000. லேடிஸ் நம்ம
விலை கூட இதை விட. ஆனால் இந்த என்னதான் புது சைக்கிள்கள் வந்தாலும் இந்த மாதிரி பழைய சைக்கிள் இந்த இரும்பு மாதிரி வேற அது என்னென்ன காலத்துக்கு எண்ணெய் அடித்து இதை அடித்து பாவிச்சிக்கிறது. இது வந்து ஏன் இப்படி விட்டுருக்கு தெரியுமா? இது வந்து ஒரிஜினல் என்ற காட்டுறதுக்காண்டி இப்படி விட்டுருக்கு. பெயிண்ட் புது இல்லை டாடி இந்த இது எனக்கு கடல் இது பெயிண்ட்டு உறிஞ்சாலும் கலராக இருக்குது இல்லை அந்த இதாக இருக்குது. செகண்ட் ஹேண்டில் உங்களுக்கு சைக்கிள் விற்க இருக்கா? சரி என்னென்ன சம்பவம்ண்டா எங்களோட சைக்கிள் என்ன கிடைக்கலாம்னு வந்து நாங்கள் நாளைக்கு வேலையா நாளைக்கு எடுப்போம். அப்போ நாளைக்கு நீங்கள் திறப்பீங்களா? நாளைக்கு உங்களுக்கு வரலாம் வரலாம். நீங்கள் போகலையா உங்களுக்கு? ஓகே சரி சரி அப்போ வந்து பார்க்குறேன். நீங்கள் திறப்பீங்களா என்ன வளமையா? ஓகே. சம்பவம் என்னடால் எங்களுடைய வேலைகள் வந்து இன்னும் நடந்து போயிட்டு கொண்டு தான் இருக்குது. இன்னுமே வந்து முடிவடைஞ்ச பிறகு தான் இன்னும் கட்டம் என்ன நிலவரம் வந்து தெரியும். நானும் நினைச்சேன் இன்றைக்கு அந்த சைக்கிளை ஓடி செய்யலாம்னு. ஆனால் நீங்கள் ஒரேடியாக தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. சில வேளை முதல் பார்த்தீங்கன்னு தெரியும். ஒரேடியாக பார்க்க நான் இந்த சைக்கிளை ஓடுற வீடியோவை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 1 வீக் லேட்டர் இது நாங்கள் சொல்கிறோம். அடுத்த நாள் வாரன்றது நாங்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1 கிழமை ஆகிட்டு திரும்ப வர்றதுக்கு இன்றைக்கு தான் வந்து சைக்கிள் வந்து ரெடியாக இருக்குது. இன்றைக்கு சைக்கிள் எடுக்கிறோம், சைக்கிள் ஓடுறோம். நீங்கள் பெட்ரோலை நிப்பாட்டுங்கடா சண்டே எப்படிங்களா எவ்வளவு நடந்தாலும் உலகத்தில் சைக்கிள் இருக்குது உலகி திரிகிறவன்ற மாதிரி சைக்கிளை இன்றைக்கு எடுக்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குண்டா? இது வந்து இருவாலை இது கிட்ட சரியாக நிற்கிறாங்க. இந்த நிற்குது எங்கள்ட சைக்கிள் அந்த அதுக்குள்ளே நிற்குது சரியா. அது இப்போ நாங்கள் எடுக்க போனோம். வெளியில் வந்த அப்புறம் தான் நாங்கள் ஓடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம். முதல்லாம் வந்து பெருசாக அந்த சைக்கிள் கடைகள் இருக்குது தானே, சைக்கிள் கடை, வாசிக சாலை, நூலகங்கள் எல்லாம் வந்து பெருசாக இப்போ மறந்து போகிற ஒரு இது மாதிரி போகுது. ஆனால் என்னென்னு சொல்கிறது, இப்படியான ஒரு அனர்த்தங்கள் இப்படியான ஒரு பிரச்சனைகள் வேறு இருக்குதாட்டு வந்து அதை தேடி போயிடும். இதுக்கு முதல் நல்ல பெரிய ஜாம் இருந்துன்றது இப்போ வெட்டி இருந்தேன். தம்பி எங்கே கண்ணா காணல? என்னடா இன்னும் இடைக்கிடையில் காட்டுனான் எங்கே போட்டியா? இது என்ன மண்டை? ஒரு அணிலை கொண்டு வந்து இப்படி அணில் இருக்குல்ல, அது அணிலை கொண்டு வந்து இப்படி படைக்க விட்ட மாதிரி இருக்கு. எப்போ இதெல்லாம் மாறும்? ஒரு நாள் பிடிச்சி மொட்டை அடிக்கத்தான் இருக்கு, வெகு சீக்கிரம், விரைவில் இல்லை. ஒரு கட்டர் எடுத்துரு அப்படியே பிடிச்சி வச்சு ஒரு ஐடியா எடுத்து விடுவோம். ஆனால் இங்கே வேறுங்க இதில் வந்து இப்படி சிவப்பாக வரும். சிவப்பாக வந்தால் தான் நந்த மாதிரி இருக்குது. எனக்கு கிடக்கு முதல்ல நல்ல பெரிய மரமாக இருந்தது, அப்புறம் வந்து வெட்டிடணும். நிழலுக்கு இந்த கடைக்கு நிழலுக்கு இதுதான் நிற்க மரம். என்ன வைக்க இருந்தாலும் முன்னுக்கு ஒரு மரம் நின்றா நல்லா தான் இருக்கும். சொல்லுவோம் அது கூட்டி குப்பையள்ளி பராமரிக்கிறேன். பசலை தானேடா, இல்லையெல்லாம் பசலை தானே. கடினமான வேலை இல்லைண்டா அந்த சைக்கிளை உள்ளே இருந்து எடுக்கிறதான் வேலை. எப்படி இருக்குது பாருங்க. இது வந்து பழைய கொரோனா காலம் இருக்குல்ல, போனோம். இதுக்கு டயத்தை தேவையில்லை, இதுக்கு நல்லா தான் இருந்தது. இது வந்து டூரிங் சைக்கிள். அது சும்மா இது வந்து டூரிங் சைக்கிள், மற்றது வந்து ரேசிங் சைக்கிள். இந்த சீட் தான் அன்றைக்கு தேடி எடுத்து நாங்கள் சீட் வர மாதிரி கிடைச்சிட்டு பரவாயில்ல. இது அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டேன்னு. பழைய சீட்டுனாலும் இதுக்கு கவர் அடிக்கணும், யார்கிட்டையும் சொல்லி கவர் தைச்சி போடு. சரியா? என்னென்னு தைப்பேன்? டவுனுக்கு போய் தப்பியா? பாரு ஜாழ்ப்பாணம் பிடிச்சிட்டான் பாரு. நாங்கள் சைக்கிள் தெரியாதானே இதுக்கு கரியல் வேறு இருக்கு. என்ன பின்னால் கட்டி கொண்டு வரலாம். என்ன சாமான டெலிவரி தான் பண்ணுவோம். ஆலயத்துக்கு கண்டு தெரிய போகிறேன். இஞ்சவா இதில் ஆலயத்துக்கு எடுத்து தெரிய போகிறேன். இப்போ என்ன ஏற்றி நீங்கள் ஓட போகிற?
சீட் காணும் 3 பேர் உயரம். 1000 போல இடுப்பு கிட்டா சரி. ஓடி பார்க்க தெரியும் பாரு. ஒரு நான் தான் ஓட போகிறேன் பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வெள்ளோட்டம். இது பட் இதுண்டு அந்த டயர்லாம் வந்து நல்ல ஹெவியான டயர். சும்மா நார்மல் இது மாதிரி இல்லை, இந்த ஆஃப் ரோடில் ஓடுற மாதிரி கொஞ்சம் ஹெவியானது. இது என்ன இது இந்த சைக்கிள் என்னென்ட்டு வந்தேன்ட்டு இப்போ ஞாபகப்படுத்தின வேண்டாம். போன முறை அந்த கொரோனா காலத்தில் வந்து தவான்னு லண்டனில் இருக்கிறார். அவர் வல்வெட்டித்துறையில் இருந்தவர். அப்போ அவர் வந்து சைக்கிளிஸ்ட், அதாவது எல்லா இடத்துலையும் வந்து சைக்கிளிஸ்ட் இருப்பினம் தானே, காத்தடிக்கலை. அப்போ அவர் வந்து இங்கே இருக்கிற சைக்கிளிஸ்ட். அப்போ அவருக்கு வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து இந்த சைக்கிள் இறக்குமதி செய்து ஒரு விலைக்கு வந்து விற்று கொண்டு வந்தவர். இதுவும் வந்து அவர்கிட்ட தான் வேண்டினார். 2 சைக்கிள் வேண்டினார் அந்த நேரம். இல்லை சும்மா காசு கொடுத்தால் வேண்டினார். இது அந்த நேரம் அவர் தந்தவர் ரேசிங் சைக்கிள். இது இந்த பிராண்டுகள் வந்து இங்கே இல்லை. இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் ஃபேமஸான பிராண்ட். இந்த பாருங்க, இது எவ்வளோ உங்களோட ஊரில்ன்னு சொல்லுங்கள். இது கனகாலமாக ஓட விட்டுனாங்க. ஆனால் ஒன்றுமே கரால் பிடிக்கலை, ஒன்றுமே செய்யலை, அப்படியே தான் இருக்கு. அண்ணா வந்து ஒரு கியர் சைக்கிளுக்கு வந்து ஒட்டு பார்க்குறேன். இப்போ எல்லாம் இதிலே காற்றடிக்கிற பம்ப் இருக்குல்ல, அங்கே பம்ப் இப்போ மிஷின்லேயே அடிக்கலாம். இங்கே மற்ற இதில் இந்த சைக்கிள் ஒன்று நிற்குதா? அப்படியே நிற்குதா? நான் கரால் பிடிச்சிருக்குமே சொல்லுவா. அப்போ சொல்லியிருந்தா அங்கேருந்து எடுத்துகிட்டு போமே. இது நிற்கிற பொசிஷனை பார்த்தா பிள்ளையா இருக்கு போல கொஞ்சம் நிற்கிற பொசிஷனை பார்த்தா எங்கேயோ தட்டுப்பட போகிறா போல. நான் ஓடைக்க அந்த பாட்டெல்லாம் போடுவான், பிஜிஎம் போடணுமா? முன்னுக்கு நின்றுடா டே, பின்னுக்கு நின்று நான் விழுகிறத எடுக்க போகிறேன். என்ன சரி மக்களே, கன காலத்துக்கு பிறகு ஐயோ நல்ல காலம். டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் அந்த முன்னுக்கு நின்றது கொஞ்சம் அப்செட்டாக தான் கிடாக்கு. நல்லா தான் இருக்கு ஓடக்கூடிய மாதிரி. அண்ணா இடி விட போகுது, இட விட போகுது. பிரேக் இல்லைடா, பிரேக் அது நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சீட் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எங்கேயும் கல்லுகள் இதெல்லாம் முட்டுப்பட்டா முன்னால அட்ஜஸ்ட் பண்ணல. கல்லுகளை முட்டுப்பட்டா முன்னால சேதமாயிடும், பயங்கர சேதமாயிடும். இதானே நீ எங்கட சைக்கிள். பெட்ரோல் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. நீ அங்கே ஓடிப்பா. அந்த சைக்கிளையும் பாருங்க. ஓடிப்பார். என்ன விளங்கல? நேரா போற அங்கல வார. குறிப்பாக இன்னும் ஒரு சைக்கிளும் பண்ணாங்க. அது வந்து ரேசிங் சைக்கிள். இது வந்து டூர் சைக்கிள். ஆனால் நல்லா இருக்குது. இதுதான் எனக்கு ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த சைக்கிள்ன்ற டயர் ரிம் எல்லாமே வந்து சின்ன. ஆனால் நான் ஏறினாலும் வந்து நெளியாது. அந்த இது ஹெவியான பொருள். நான் இது ஓட நல்லா இருக்குது. அவசரத்துக்கு எங்கேயாவது போகிறேன்டா எடுத்துகிட்டு ஓடலாம். அங்கே என்ன மாதிரி ஓடுறான் இங்கே பாருங்க. என்ன தான் சொன்னாலும் இங்கே ஐயாண்ட இந்த சைக்கிள் மாதிரி வரவே வராது. அப்படி யாத்தில இருக்கா அங்கே நீ ஓடு சைக்கிள் ஓடுவா. எத்தனை நாளைக்கு போகிற சைக்கிள் அது வேக விட்டுரும். ரைட், இப்போது ஜெரின் அவர்கள் வெள்ளோட்டம் செய்து வைக்க போகிறார். சீட் ஓகேயா இருக்காடா? ஓ
செயின் கலர் மாதிரி தான் கிடக்க போடுவா. வடிவாக இருக்குது. இப்போ என்னென்னு சொல்கிறேன், இந்த சைக்கிளில் டிசைனே வந்து அது இருக்கிற பொசிஷனும் அதுண்ட இது அப்படி இருக்கிற பொசிஷன்லேயே வந்து ஸ்பீடாக ஓட வைக்கும். சும்மா நார்மலாக ஓடுறத விட ஸ்பீடாக ஓட வைக்கும். அந்த ரேசிங் சைக்கிளெல்லாம் கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஓடலாம். ஆனால் அவ்வளோ தூரம் குனிஞ்சு இருக்கிறத வந்து பெரிய விஷயம். ஆள் வந்து ஓடிட்டு வந்துருக்கு. ஆனால் உதவுது. கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு அந்த முட்டம் தான் வேண்டினது. வேண்டிட்டு நாங்கள் ஓடாமல் விட்டு இவ்வளோ காலம் வந்து நின்றுருக்கு பாருங்க. பழுதாகாமல் எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து நின்றுருக்கு. என்ன சொல்லுது, அவசரத்துக்கு எடுத்துட்டு ஓடலாம்னு எடுத்து இந்த அது தட்டே இல்லையா சீட்? ஓகேயா இந்த இதுக்கு இப்படி பிடிச்சோன்றது இப்படி இருக்கிறதுக்கு அப்படி இருக்கிறது ஓகேவா இருக்குது. கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அந்த இந்த சீட்டு இப்படித்தான். சரி அவ்வளோதானே? ஓகேயா? ஃபினிஷா? பிரேக்கெல்லாம் பிடிக்குதா? செக் பண்ணீங்களா? பிரேக் பிடிக்குது இல்லை கொஞ்சம் இறக்கி விடுவோம். இங்கே இது கலந்து கதாந்து கூடு அதில் சொல்லிடணும் கொண்டு. சரி சைக்கிள் எடுத்துட்டான் பாருங்கள். யூடியூப் வருமானத்தில் வேண்டிய சைக்கிள். அவன் காரண்டு போட்டு நாங்கள் சைக்கிளை போடுவோம். என்ன பிடிக்குதா? மற்றது அந்த செயின் லைட்டாக அந்த ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. அதான் அப்படி தான். ஆ ரைட் ரைட். கலராக தானே அதே செட்டப்புக்கு நிற்கும். இப்போ கீரமாக இது கொஞ்சம் நேராக்கலாம். மற்ற பெரிய வீலுக்கு மாற்றினா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும். என்ன இந்த பெரிய வீலுக்கு மாற்றினா ஸ்பீடாக ஓடுமா? இதுக்கு இதையா அதையா பெருசு? மற்றது பார்த்தீங்கன்னா இதில் கூட்டிருக்கு அந்த பெடல் எல்லாம் வந்து லொக் பண்ணுறது. இதுக்குன்னு தனியாக ஷூ இருக்குது. அந்த ஷூவை போட்டால் அதுக்குள்ளே லொக் ஆகும். இதெல்லாம் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸோட ஓடினா தான் வந்து இது இந்த ரேசிங் டூரிங் போகிற ஆகளுக்கு தான் இந்த சைக்கிள் நேரமாக தெரியும். மற்றது இதுக்கு சைடில் எல்லாம் வந்து பேக் வைக்கக்கூடிய மாதிரி வரும். இது இந்த சைக்கிள்லே எல்லா இடம் போய் திருவினா அப்படியே நாங்கள் பாவிக்கிறார். சரியா? சரி ஓடி வருவியா? விட மாட்டோம். வேண்டாம் அப்படி ஆட்டோக்களை ஏற்றலாம் போல் ஒரு வாரம் வேட்டை என்ன மாதிரி என்ன பார்த்து கொடுத்துட்டு. இப்படி பார்த்தா அவன் இவனை இப்படி பார்த்தா ஓடுற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் ஓடையில் எஞ்சினாரு. என்ன சம்பவம் என்ன உள்ளுக்குள்ள வெப்பம் பண்ணி பார்த்துனாங்க. அரைவாசிக்கிட்ட வழியில் நிற்கிது. அதனால் அப்படியே ஓடி கொண்டு போகிறோம். கவனம் கவனம் கவனம். துள்ளல் துள்ளல். சரி இப்படி வந்து எத்தனை பேருக்கு அந்த ஞாபகங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு முதல் முறை இப்போ இந்த சைக்கிளை பார்க்க கூட சின்ன வயசில் முதலாக வேண்டின சைக்கிள் ஞாபகம் தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் ஆண்டு 4ஆம் ஆண்டு நேரம் எல்லாம் வந்து நாங்கள் சைக்கிள்லேயே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது. முதல் வந்து நல்லூரில் இருந்தது. நல்லூர்லேருந்து பொஸ்கோவில் தான் படித்தது. அப்போ பொஸ்கோவில் 5ஆம் ஆண்டுக்கு முதல் 4ஆம் ஆண்டுக்கு சைக்கிள்லாம் போயிட்டு வர்றது. அதுக்கு பிறகு திரும்ப பெட்ரிக்ஸுக்கு மாறினது. பெட்ரிக்ஸுக்கு மாறின உடனே திண்ணவேலிக்கு வந்துட்டோம். திண்ணவேலியில் இருந்து பெட்ரிக்ஸுக்கு இந்த யாழ்ப்பாணம் டவுனுக்கு சைக்கிளில் தான் பழிச்சு கொண்டு போகிறது. அப்போ எனக்கு மழமையாகவே பேருக்கும். சரி ஒக்கச்சக்கம் பேருக்கும். இதில் சைக்கிளில் போக உடுப்பே நனைஞ்சிடும். போய் அங்கே அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் உடுப்பு காய். அப்போ அப்படியான சம்பவம் இருக்குது. அப்போ கணக்கு பேர் ஜோசிப்பீங்கள் சைக்கிளோடி உனக்கு உடம்பு உரையிலே என்ன ஜோசிப்பீங்கள். உடம்பு என்ன சொல்கிறது, அது ஒரு வாசி மாதிரி வந்துட்டு. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் நான் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பேன். இந்த பழைய ஃபோட்டோஸ் பார்த்துருந்தாங்க அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த காலத்தில் ஸ்கூல் டைம்
இந்த ஸ்கூலை விட்டு அதுக்கு அடுத்த இந்த ஸ்கூலை விட்டு நாங்கள் சமுதாயத்தில் இறங்குவோம் தானே, இறங்கிட்டு யோசிக்க என்னடா ஒரு நடுக்கடலில் விட்ட மாதிரி இருக்குன்னு தானே. அப்படியான தருணங்கள் எனக்கு இழப்புகள் வரும், வேதனைகள் வரும், பிரிவுகள் வரும். அந்த நேரங்களுக்கு பிறகுதான் எங்களை நாங்களே என்ன இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குன்றது கொண்டு நாங்களும் கவனிக்கையில் தண்டவாட்டுக்கு விட்டபடியாக தான் இப்படியான நிலைமையில் வந்திருக்கு. நீங்களும் வந்து தவறை செய்யாதீங்க. சரி, இப்படியோ நாங்கள் ஆளை கொண்டு வீட்டை விட்டுட்டு எங்களுக்கு அவசரமான சில நேரத்தில் வந்து இந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு லைன் டேக்க வந்து அந்த நேரங்களில் போகிறது கூட யோசிச்சு நாங்கள் சைக்கிள் இல்லையே, சைக்கிள் இருந்தால் கூட தான் போயிருக்கலாமண்டு. அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படியுமே இனி வரும் காலங்களில் கடினமாக இருக்குமென்ற காரணத்தினால இப்போவே முன்கூட்டியே நாங்களே வேண்டி வச்சுக்கிறோம். நீங்கள் உங்களுடைய பழைய சைக்கிள் இருந்தால் திருத்தி வைங்க, ஆத்திர அவசரத்துக்கு உதவும். ஏறுன்னு ஓடிக்கொண்டு போகிறேன் பாருங்கள். பொசிஷன் நல்லா இருக்குது, ஆள் வந்து இத்தனைக்கும் களைச்சிருக்கு. ஆனால் இந்த பொசிஷனில் இருக்க இயலாது, கன நேரத்துக்கு இப்படி இருக்க இயலாது. ஆனால் பழகினா நல்ல ஸ்பீடாக ஓடிடலாம். என்ன சொல்லுது? நல்லா இருக்கா? நாக்கு தள்ளிட்டேன். எது சீட்? நேசமணி, நீ என்னடா போ உந்தில் அது வளர்ந்து கொண்டு வர, எனக்கே பயமாக இருக்கு. என்ன நீ வர பெரிய மாடு மாதிரி வளர்ந்து கொண்டு வர, என்ன கட்டம்? கதை சரி. இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஆள்கிட்ட நிற்கிது, இதை நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து ரேசிங் சைக்கிள், இது வந்து டூரிங் பைசைக்கிள். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா வந்து இது சரியாக ஃபுல்லாகவே வந்து கார்பன் ஃபைபரில் செய்கிறது. வெயிட்டே இருக்காது, கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 5 கிலோவுக்கு குறைய தான் வெயிட்டே இருக்கும் ஃபுல்லாகவே. மற்றது இந்த டயர்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்ன டயருண்டு. ஆனால் இதுகள் அப்படி இல்லை, இது வந்து ஆஃப் ரோட்டில் கல் முள் அந்த மாதிரி இடங்களில் ஓடக்கூடியது. பாருங்கள் ரெண்டு பொசிஷன், இந்த ரெண்டும் தான் வந்து அவர்கிட்ட வேணுனது. இது என்ன ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்துட்டோம். நல்ல நேசமணி கடிச்சு சாப்பிட்றான். சிக்கன் லெக் பீஸ். நேசமணிக்கு பிரியாணியா? டே பிரியாணியா நேசமணி? இந்த சைக்கிள் திருத்த கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு வேலையாகுது எடுத்துருக்கிறோம். ஆனால் எப்போவுமே வந்து அவசரத்துக்கு தேவை, அதனால தான் இது. உங்கள் டைம் இருந்தால் எடுத்து வைங்க. ஏண்டா இந்த பிரச்சனை வந்து இப்போ முடிவு பெற்றாலுமே வந்து இது இந்த தாக்கம் வந்து கொண்டே இருக்கும். உடனே தீர்க்க போகிற இது இல்லை. ஏன்னா வந்து பல வருஷங்கள் பல உழைப்புகள் எல்லாமே வந்து போரால் வந்து உடைச்சிருக்கணும். அது திரும்ப மீளுருவாக்கம் செய்து எப்படியுமே ஒரு பாதிப்பு அதுன்ற தாக்கம்ன்றது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் எல்லாருமே முன்னேற்பாடாக இருக்கிறது நல்லது தானே. அதனால தான் நாங்களுமே இதை செய்து வச்சுருக்கிறோம். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.